الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸாவுடைய ஆணைக்கிணங்க அல்லாஹ்வுடைய இறையுள்ளம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றோம். நம்முடைய அமல்களை எந்த விதமான குற்றம் குறை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து நம்முடைய சிறு பெரு பிழைகளை எல்லாம் மன்னித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர் குடும்பத்தார் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது ஜும்மாவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நேரம், வக்து, அதாவது டைம் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், அனைத்து ஆன்மாக்களும் நாளைய தினம் அவர்கள் செய்த முற்படுத்தப்பட்ட அவர்கள் செய்த நல்லவர்களாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கட்டும். வத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூர்ந்து கவனித்துக் கொண்டு மிகவும் நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஹஷ்ர் 59வது வசனத்தில் 59வது அத்தியாயத்தில் 18வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நேரம் என்றால், இந்த வக்து நேரம் என்றால் என்ன? இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது, மிகவும் விலை மதிப்புள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது பாருங்கள், இந்த ஜும்மா இந்த 2005ஆம் ஆண்டினுடைய 2வது ஜும்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. 2024 முடிந்து 2025வது ஆண்டு புத்தாண்டு
இந்த புத்தாண்டை புத்தாண்டாக அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு முடிவடைந்ததும் ஒரு புத்தாண்டு வரும்போது ஒரு புத்தாண்டாக அவர்கள் ஆண்டை ஒரு விழாவாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் முடிந்து இன்னொரு ஆண்டு வரும்போது நம்முடைய நிலைமை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளில் ஒரு ஆண்டு காலம் குறைவடைந்து விட்டதாகத்தானே அதனுடைய பொருளாக இருக்கிறது தவிர அது ஒரு சிறப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் இந்த காலண்டர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேப்பரை ஒவ்வொரு நாளும் நாம் அதை கிழித்தெறிகிறோமே, நம்முடைய ஆயுளில் ஒரு நாள் குறைந்து விட்டதாகத்தான் அதன் அர்த்தம். எப்படி காலண்டரில் ஒரு பேப்பரை கிழிக்கும் போது பேப்பர் கிழிந்து கொள்கிறதோ, அதை போன்று நம்முடைய ஆயுளில் கொடுக்கப்பட்ட குறிக்கப்பட்ட நாளும் ஒரு நாள் குறைந்து விடுகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் விட 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 எத்தனையோ லட்சம் கோடி மூச்சு நமக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் குறைந்து கொண்டே இருப்பதாகத்தான் அதனுடைய பொருள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் கரீபா அவ் காபிரிஸ் சபீல், நீ ஒரு பரதேசியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள், இல்ல நீ ஒரு பயணி, பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போன்று வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள். உண்மைதான், நாமெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பயணம் நல்ல பயணமாக அமைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய அமல்களை நல்ல முறையில் சீர்படுத்தி எந்த குற்றம் குறை இல்லாமல் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த கட்டளைக்கு இணங்க நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தீர்மானிக்கப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் கலைந்து நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. அதாவது பஈதன் அனி துன்யா கரீபன் இலல் கப்ர், நம்முடைய நிலைமை இந்த உலகத்தை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்பதாகத்தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சிந்திக்க வேண்டும். பஈதன் அனி துன்யா, ஒன்று உலகம் நம்மை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது, அல்லது நாம் உலகத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். கரீபன் இலல் கப்ர், கபர் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அல்லது நாம் கபரை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். நம்முடன் பயின்ற, நம்முடன் கல்வி கற்ற, நம்முடன் பணி செய்த, நம்முடன் பழகிய, நம்முடன் இருந்த பழகிய நட்பு வாழ்ந்த நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். இது நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த அனுப்பிய நேரத்தில் கூட நம்ம எல்லாம் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மதாஉ இலா ஹீன். இந்த உலகிற்கு அனுப்பிய நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இந்த பூமியிலே உங்களுக்கு தங்குமிடமும் ஒரு குறிப்பிட்ட நாளும் நேரமும் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது பெர்மனன்ட் நிரந்தரம் கிடையாது. தற்காலிகமாக இந்த உலகிலே சற்று காலம் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான் என்பதுதான் இதன் பொருள். நாம் இந்த உலகத்தில் எந்த பொருள் நஷ்டப்பட்டாலும், எந்த முயற்சிகள் நமக்கு தோல்வியடைந்தாலும், மீண்டும் மீண்டும் நாம் எந்த ஒரு போட்டியில் கலந்து தோல்வியடைந்தாலும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து நாம் அதிலே வெற்றி காணலாம். நாம் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தால் மீண்டும் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் லாபம் அடையலாம். ஆனால் நாம் இழக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறதே, இந்த நேரத்தை நாம் பெற முடியுமா? இதை சுருக்கமாக மேலை நாட்டுக்காரன் சொன்னால் இந்த டைம் இஸ் கோல்டு, அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியவில்லை. காலம் பொன் போன்றது என்று. அதையும் தாண்டியது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நஹீபு ஜமனனா வல் கைபு ஃபீனா வ மாலி ஜமானினா ஐபன் சிவானா. நஹீபு ஜமனனா, நம்முடைய காலங்களை நாம் குறை சொல்கின்றோம். வல் ஐபு ஃபீனா, காலத்தில் எந்த குறையும் கிடையாது, நம்மிடத்தில் தான் குறை இருக்கிறது என்றார்கள். வ மாலி ஜமானினா ஐபன் சிவானா, நாம் அல்லாமல் வேற எந்த விஷயமும் காலத்துக்கு இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அதிகமான தத்துவம் சார்ந்த கவிதையில்
இப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காலத்தை சொல்லும் போது நஹீபு ஜமானனா வல் கைபு ஃபீனா, நம்முடைய காலங்களில் குறை என்பதே கிடையாது, ஆனால் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வல் கைபு ஃபீனா, நம்மிடத்தில் தான் குறை இருக்கிறது. ஓ மாலி ஜமானினா ஐபன் சிவானா, நாம் அல்லாமல் இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மிடத்தில் தான் குறை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இந்த காலண்டர், இந்த கிளாக், இந்த பூமியில் தான் 365 நாட்கள் ஒரு வருடமாக சொல்லப்படுகிறது. ஆனால் பூமி தாண்டி கிரகங்களில், வெவ்வேறு கிரகங்களில் அந்த ஒரு நாள் என்பது இந்த 365 நாள் ஒரு வருடமாக நாம் சொன்னால், இந்த வியாழன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தில் ஒரு 365 நாள் ஒரு 12 வருடமாக கணக்கிடப்படுகிறது. நம்முடைய ஒரு வருடம் அந்த கிரகங்களில் வியாழன் என்ற கிரகத்தில் 12 வருடங்களாக கணக்கிடப்படுகிறது. அதே நேரத்தில் நம்மை தாண்டிய அந்த விண்ணுலகம் பரலோகத்தில், அதாவது மறுமை உலகத்தில் ஒரு நாள் என்பது 50,000 வருடத்துக்கு சமமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? 70வது சூறாவில், சூரத்துல் மெஹாரிஜ் என்று சொல்லக்கூடிய சூரத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, தாரஜல் மலாய்க்கத்து வர்ரூஹ் இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப ஸனா. மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய வானவர்களும் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்தில் ஏறி செல்வார்கள். அந்த ஏறி செல்லக்கூடிய ஒரு நாளுடைய அளவு 50 அல்ஃப ஸனா, நாம் எண்ணக்கூடிய 50,000 வருடங்களுக்கு சமம் என்று சொல்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே. அதை போன்று இன்னொரு இடத்திலே சொல்லும் போது, சூரத்து ஹஜ்ஜிலே சொல்லும் போது, ஒரு ஆண்டு என்று சொல்லும் போது அது ஏறக்குறைய 1000 ஆண்டுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. وَيَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَلَنْ يُخْلِفَ اللَّهُ وَعْدَهُ وَإِنَّ يَوْمًا عِندَ رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِّمَّا تَعُدُّونَ. அது அல்லாஹ் 50,000 ஆண்டு என்று ஒரு இடத்திலே சொல்லும் போது, இன்னொரு இடத்திலே 1000 ஆண்டு என்று சொன்னால் இந்த ரெண்டும் முரண்படுவதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அங்கே வானவர்கள் ஏறி சொல்லக்கூடிய விஷயத்தை தான் 50,000 வருடங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இங்கே வேதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அது போன்ற நபிமார்களுடைய விரோதிகளும் எதிரிகளும் அல்லாஹை மறக்கக்கூடிய மறுப்பாளர்களும் இந்த வேதனை எப்போது வரும் என்று கேட்கின்றார்கள், அவசரப்படுகிறார்கள். வலை யுஹல்ஃபல்லாஹு வஅதஹு, அல்லாஹ்வுடைய வாக்களிப்பை அல்லாஹ் மாறவே மாட்டான். வ இன்ன யௌமன் இன்த ரப்பிக்க, அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் என்பது கஅல்ஃப ஸனத்தின் 1000 ஆண்டு மிம்மா தஅதுன், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே அப்படிப்பட்ட ஒரு நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் 1000 ஆண்டுக்கு சமம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் அந்த டைமை, இந்த நேரத்தை குறிப்பிட்டு பல்வேறு வசனங்களில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். மறுமையிலே நேரம் என்பது ஹாலிதீன ஃபீஹா, அது பெர்மனன்ட், எந்த நேரமும் கிடையாது, நிரந்தரம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி திருமறை குர்ஆனிலே சாஅத் என்று சொல்லக்கூடிய, சாத் என்றால் நேரம், ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய சாத் என்றால் ஒரு நேரம். அது எந்த நேரம் என்று சொன்னால், இந்த உலகமெல்லாம் அழியும் ஒரு நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்தை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மறுமை நெருங்கக்கூடிய மறுமை நாளை, இந்த உலகம் அழியக்கூடிய கியாமத் நாளை தான் அல்லாஹ் நேரம் என்று குறிப்பிடுகிறான். அதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் இந்த நேரத்தை குறிப்பிட்டு பல்வேறு நபிமார்கள் சொன்ன விஷயங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்துக்கு அவ்வளவு மென்மையும் மேன்மையும் தன்மையும் மரியாதையும் விலையும் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லால் அல்லாஹ் அதே வசனத்தில் சொல்லும் போது, ஒமன் ஆரத சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து தோஹாவிலே சொல்லுகிறான் 20வது அத்தியாயத்தில், ஒமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஹீஷத்தன் வன்கா வநஹ்ஷுஹு யௌமல் கியாமத்தி அமா கால ரப்பி லிமா ஹஸர்தனி அமா வகத் குந்து பஸீரா கால கதாலிக அத்தத்துக்கு ஆயாத்னா வநஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா ஒமன் ஆரத அன் திக்ரி,
என்னுடைய வசனங்களை, என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய நபிமார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் புறக்கணித்து நீங்கள் தாண்டோட்டித்தனமாக நடந்தீர்கள் அல்லவா? பைனலகு மகிஷத்தம் லங்கா, அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கை. வன்னஹ்ஷுருஹு, அப்படிப்பட்டவர்களை நான் எழுப்புவேன். யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் ஆமா, கண் தெரியாத குருடராக எழுப்புவேன். கால ரப்பி லிம ஹஸ்ஸர்தனி ஆமா, அல்லாஹ்வே நாங்கள் இந்த உலகத்தில் கதுகுந்து பசீரா, உலகில் வாழும்போது கண் தெரிந்த நல்ல பார்வையுடர்கள் அல்லவா வாழ்ந்து கொண்டிருந்தோம். இங்கே நீ குருடராக எழுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்ட நேரத்தில் கால கதாலி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அது அப்படித்தான். அர்த்தத்துக்கு ஆயாத்தினா, என்னுடைய வசனங்கள், என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய நபிமார்கள், என்னுடைய வேதங்கள் எல்லாம் வந்ததல்லவா, நீங்கள் அதையெல்லாம் நசீத்தஹா புறக்கணித்தீர்கள், மறந்து விட்டீர்கள். கதாலிக்கல் யௌம துன்சா, ஆகவே இன்றைய நாள் நான் உங்களை மறந்து விட்டேன். நீங்கள் என்னுடைய அத்தாட்சிகளையும் வசனங்களையும் வேதங்களையும் நபிமார்களை எல்லாம் புறக்கணித்து மறக்கின்ற காரணத்தால் இப்போது நான் உங்களை மறந்து விட்டேன். நீங்கள் அங்கே கண் பார்வையை தந்திருந்தேன், அதை நீங்கள் கண்ணை கொண்டு பார்க்காத காரணத்தினால் அப்படிப்பட்ட கண் இனி தேவையில்லை. இங்கே நீங்கள் குருடராக வாழ்ந்தது கொண்டு, அதாவது கண்ணிருந்தும் குருடராக வாழ்ந்ததை கொண்டு வாழ்ந்த காரணத்தால் இந்த உலகில் இங்கே மறுமையில் உங்களை இந்த நிலைமையில் நான் எழுப்பினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இப்படி இங்கே கதாலிக்கல் யௌம துன்சா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதை போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் போது அவர்களுக்கு அந்த நேரத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். வலக்கத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். ஃபலபிஸ ஃபீஹிம், அவர்களிடத்திலே அவர்கள் தங்கினார்கள், ஏகத்துவ கொள்கை எடுத்து ஏமினார்கள். அல்ஃப ஸனா இல்லா 50 ஆமா, 950 ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகிலே ஏகத்துவ கொள்கை எடுத்துச் சொன்னார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் மிக 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 குறைவானவர்களை தவிர அதிகமான மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களை வெள்ளப் பிரளயம் பிடித்துக் கொண்டது என்பதாக அல்லாஹ் சொல்லும் போது அங்கு 950 வருடங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர் மிஸ்ரை விட்டு ஒரு சூழ்நிலையில் சென்று விடுகிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் மதியன் என்ற நகரை அடைகிறார்கள். மதியன் என்ற நகரத்தை அடையும் போது அங்கே 2 பெண்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளார்கள் 2 பேர், அவர்கள் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருப்பதற்கு இவர்கள் உதவி செய்கின்றார்கள். அந்த சம்பவத்தில் அந்த 2 பிள்ளைகளும் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஒரு சகோதரர் எங்களுக்கு தண்ணீர் இறைப்பதற்காக உதவி செய்தார், ஒத்தாசையாக இருந்தார் என்று சொல்லி அவர்களை அழைத்து வர சொல்லி அவர்களை அழைக்கும் போது இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன்னி உரீது அன் உன்கிஹக்க இஹ்தா இஸ்ரத்தை ஹாத்தைனி அலா அன் தஹஜுரனி, நீங்கள் நல்ல ஒரு மனிதராக இருக்கின்றீர், ஆனால் உங்களுக்கு என்னுடைய இந்த 2 மகளில் ஒரு மகளை திருமணம் முடித்து தருவதற்கு நான் விரும்புகிறேன். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், அலா அன் தஹஜுரனி தமானிய ஹஜஜின், நீங்கள் எனக்கு 8 ஆண்டுகள் தண்ணீர் இறைத்து தர வேண்டும். இதுதான் மகராக தீர்மானிக்கப்படுகிறது. அங்கே ஆண்டுகளை குறிப்பிடப்படுகிறது, நேரத்தை, காலத்தை, ஆண்டை குறிப்பிடப்படுகிறது. பைன்னத்துமந்த அஷ்ரன் வமன் வமின் இந்திக்க உமா உரீது அன் அஷ்ருக்க அலா அன் சதகிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாலிஹீன், நீர் விரும்பினால் 10 ஆண்டுகளும் செய்யலாம், ஆனால் அது உமது விருப்பம், நான் உம்மை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே 8 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ தண்ணீர் இறைத்து தந்தால் எனது 2 மகளில் ஒரு மகளை திருமணம் முடித்து தருவேன் என்பதாக அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த ஒப்பந்தத்த பிரகாரம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் தண்ணீர் இறைத்து கொடுத்ததாக இந்த குர்ஆனிலே வருகிறது. இதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் அந்த நேரங்களை, காலங்களை குறிப்பிட்டு பல்வேறு சம்பவங்களை சொல்கிறான். இதை போன்று திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது
இக்குத்தரபத்தி சா என்றுதான் வருகிறது. நேரம் நெருங்கிவிட்டது. நேரம் நெருங்கிவிட்டது. நேரம் என்றால் எந்த நேரம்? அதுதான் மறுமை நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1500 வருடங்களுக்கு முன்னாலே நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த உலகத்துக்கு வந்ததே மர்ம நாளுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, வல் ஆதியாத்து லப்ஹா ஃபல் மூரியாத்து கத்ஹா ஃபல் முகிராத்து சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நகா ஃபவசத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بصر ما في القبور وبصر ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير والعاديات ضبحا மூச்சிரைத்து வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக, பல் மூரியாத்தி கதுகா தீப்பொறிகளை பறக்க செய்து வந்து அப்படி போரிடக்கூடிய தயாராக நினைக்கக்கூடிய அந்த குதிரைகள் மீது சத்தியமாக, பல் முகைராத்தி சுபஹா அதிகாலை நேரம். அதிகாலை என்ற அந்த அதிகாலை நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதிகாலை நேரத்திலே தாக்குதலுக்கு உள்ளே நுழைந்து தாக்குகின்றன. அதனால் புழுதிகள் பரப்புகின்றன என்று குதிரையை அல்லாஹ் ஒப்பிடக்கூடிய காரணம், தன்னுடைய எஜமானுக்கு நம்பிக்கை விசுவாசமாக அந்த குதிரைகளுக்கு அந்த எஜமான் உணவிட்டு அதை பயிற்சி கொடுத்து பழக்க காரணத்தால் குதிரைகள் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் எஜமானுக்கு நம்பிக்கை விசுவாசமாக எப்படி தன்னுடைய மூச்சையும் உயிரையும் அது தியாகம் செய்து வெற்றிவாகை சூடி கொடுக்கிறதோ, அதை கொண்டு மனிதா, உன்னை படைத்த இறைவனாகி எனக்கு நீ என்ன செய்கிறாய் என்று அல்லாஹ் ஒப்பீடு காட்டுகிறான். இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், மனிதன் மிக மோசமான நிலைமையிலே இருக்கிறான். அவன் வைன்னஹலா தாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சி. வைன்னஹு லிஹுப்பில் கைர் லஷதீத், மனிதன் அதிகம் வேண்டுமென்றே பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அதை பிரியப்படுகிறான். அஃபலா யஅலமு இதா புஸ்ர மா ஃபில் குபூர், மன்னர்களிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவன் பார்க்க மாட்டானா? அவனுக்கு தெரியாதா? வஹுஸ்ஸில மா ஃபி சுதூர், அவனுடைய உள்ளங்களிலே உள்ளது திரட்டப்படும் போது அவன் சிந்திக்க மாட்டானா? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவைகள் அனைத்தையும் அன்றைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூர்ந்து கவனித்து இவைகளை எல்லாம் வெளியே கொண்டுருவான் என்பதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதை போன்று பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லும் போது மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், அல்லாஹ் கட்டளையிட்ட அமல்களை செய்யும் போதும் இந்த வக்தை, இந்த நேரத்தை குறிப்பிடுகிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, ஒவ்வொரு முஃமினான மக்களுக்கும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அந்தந்த நேரங்களில் அந்தந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இருக்கிறான். அதே போன்று இக்தரபல் இன்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதூன், அல்லாஹ்வுடைய அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மக்களுக்கு நாள் நெருங்கிவிட்டது, மரணம் நெருங்கிவிட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியின் காலம் நெருங்கிவிட்டதாக குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த பஞ்சுவாலிட்டியாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நோன்பை திறந்தாக வேண்டும். அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் சகல நேரத்தை நாம் அறிந்தியாக வேண்டும். இப்படி இந்த பஞ்சுவாலிட்டி, இந்த டைம் கீப்பிங் இஸ்லாமியர்களுக்கு ரசூலுல்லாஹி சஹாபாக்களும் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லாம் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே நாம் தூங்கும் போது எந்த துஆ ஓதுகிறோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எப்போதுமே இந்த மரணத்தை இணைத்தே நாம் சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லதி, அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால் அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், இது தூக்கத்தின் இறந்ததும் நாம் ஓதக்கூடிய துஆ. அதே போன்று பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, அல்லாஹ்வே உன் பெயர் சொல்லி நான் மௌத்தாகிறேன் என்று தூங்கும் போது சொல்லுகிறோம். மௌத்தை இணைத்தே சொல்கிறோம். வாஹியா, மீண்டும் உன் பெயர் சொல்லி எழுதுகின்றோம். இப்படி நாம் செய்யக்கூடிய சின்ன 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 நம்முடைய தேவையான விஷயங்களும் தேவையான இபாதத்துகளும் அதையும் தாண்டி பயணம் மேற்கொள்கின்றோம். பயணம் மேற்கொள்ளும் போது சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹ்வே, நான் இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வே, உனக்கே புகழனைத்தும் உன்னையே துதிவதென்று துதிக்கின்றேன்.
எனக்கு எந்த சக்தியும் இல்லை அல்லாஹ் வைனா இலா ரப்பினா லமுன்கலிமூன், எல்லாருமே அல்லாஹ்விடத்திலே சென்றடையக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம் என்று மரணத்தையும் அல்லாஹையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் நினைவுறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். அதை போன்று ஒரு ஆபத்தான நிகழ்ச்சி, மரண நிகழ்ச்சி, கவலையான விஷயம், துக்கமான நிகழ்ச்சி, நஷ்டமடையக்கூடிய விஷயத்தை கேள்விப்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்புவர்களாக இருக்கின்றோம் சொல்கிறோம். அதே போன்று மன்னர்களை சந்திக்கும் போது என்ன சொல்லுகிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னர் வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக சொல்லிவிட்டு வைனா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகூன், நீங்களெல்லாம் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் எல்லாம் வருவதற்கு தயாராக இருக்கிறோம், அதிவிரைவில் அல்லாஹ் நாடுதான் உங்களை வந்து சந்திப்போம் என்று இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம். இப்படி நாம் இந்த நேரம் அதுபோன்ற இந்த மரணம் நினைவுறுவது எல்லாமே அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அழகான முறையில் பயிற்சி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை சொல்லும் போது அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஹலக்கல் மௌத்த, முதலாவதாக நம்மை மரணத்தை அல்லாஹ் படைத்தான், வல் ஹயாத்த அதற்கு பின்னால் நம்முடைய ஹயாத்தை படைத்தான். எதற்கு? லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் டெஸ்ட் பண்ணுவதற்காக, பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்படி எண்ணிலடங்கா விஷயங்களை மர்மை சம்பந்தமாகவும் மரண சம்பந்தமாகவும் இந்த நேரத்தை ரொம்ப அழகான முறையில் நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். இந்த நேரம் நமக்கு கிடைக்காத ஒரு மேன்மை பொருந்திய விலை மதிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருப்பதால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த இடத்தில் சத்தியம் செய்தாலும் இந்த நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிட்டே சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, சூரியன் விடக்கூடிய ஒளியின் மீது சத்தியமாக, வன் நஹார், பகலின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வல் லயால், இரவின் மீது சத்தியமாக, வல் துஹா, உட்பகலின் மீது சத்தியமாக, வல் லைலி இதா சஜா, ஒடுங்கி விடக்கூடிய இரவு மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பல்வேறு இடங்களில் திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு நேரத்தையும் நேரத்தினுடைய அந்த தன்மையை குறிப்பிட்டு, நேரம் மிகப்பெரிய அரிய மிகப்பெரிய பொக்கிஷம், அதை நீங்கள் அழகான முறையில் பயன்படுத்தி உங்களை நல்லவர்களெல்லாம் சீர்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற வேண்டும், நல்ல இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என வேண்டி என்னுடைய முதல் பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன்.